மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் வகுப்பு முதல் தொகுத்தறி தேர்வு திருப்புதல். இந்த வீடியோ திருப்புதல் பற்றி தான், புரியுதுங்களா? பாருங்கள், உங்களுக்கு போர்ஷன்ஸ் அண்ட் ப்ளூ பிரிண்ட்டு நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோவில் இருக்குது பாருங்கள். போர்ஷன்ஸ் வந்து லெசன் 5 to 9 வரைக்கும் இருக்குது. பாடம் 5 முதல் பாடம் 9 வரை, புரியுதுங்களா? ஸோ நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்ஸ் எழுதலைன்னா இந்த வீடியோவில் பார்த்து எழுதிக்கங்க. போர்ஷன்ஸ் ப்ளூ பிரிண்ட்டு நீங்கள் பார்க்கலன்னா உங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்கள், புரியுதுங்களா? பாருங்கள், ரோமன் லெட்டர் 1 பொருள் எழுதுக வரும். ரோமன் லெட்டர் 1 பொருள் எழுதுக வரும் உங்களுக்கு. ஸோ 5 லெசனுக்குரிய மீனிங்ஸ் பொருள் எழுதுக படிச்சுக்குங்க, புரியுதுங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு பாடம் 5 பாருங்கள். ரோமன் லெட்டர் 1 பொருள் எழுதுக, ரோமன் லெட்டர் 2 எதிர்ச்சொல் எழுதுக வரும், ரோமன் லெட்டர் 3 பிரித்து எழுதுக, ரோமன் லெட்டர் 4 சேர்த்து எழுதுக, ரோமன் லெட்டர் 5 எழுத்துக்களை முறைப்படுத்தி எழுதுகன்னு வரும். அது உங்களுடைய டெக்ஸ்ட் புக்லேயே இருக்குது. ஸோ இந்த பாடத்தின் புத்தக பயிற்சி இதெல்லாம் வந்து பாருங்கள். இந்த பயிற்சியெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, புரியுதுங்களா? ஸோ கிளாஸ் ஒர்க் எழுதலைன்னா எழுதிக்கோங்க, அதுலேருந்தும் வரும், ப்ளஸ் டெக்ஸ்ட் புக்லேருந்தும் உங்களுக்கு வரும், புரியுதுங்களா? ஸோ டோட்டல் வந்து 60 மார்க்ஸ், உங்களுக்கு மதிப்பெண்கள் 60, புரியுதுங்களா? உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் யூனிட் டெஸ்ட்டில் எழுதிருக்கீங்க இல்லையா, யூனிட் டெஸ்ட்டு 1, 2, 3 எல்லாம் எழுதினீங்க இல்லையா, அதே நோட்லேயே இந்த செமட்டிவ் அசஸ்மெண்ட் எழுதுங்க, புரியுதுங்களா? முதல் தொகுத்தறிவு தேர்வு உங்களுடைய டெஸ்ட் நோட்லேயே எழுதுங்க, புரியுதுங்களா? பாருங்கள், பாடம் 5, 6, 7, 8 வரைக்கும் நீங்கள் வந்து இதில் யூனிட் டெஸ்ட்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது இப்போ இந்த தேர்வில் பாடம் 9 வந்து நீங்கள் மாட்டு வண்டியிலே நீங்கள் வந்து படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அது வந்து அதுலேருந்து போங்க. லெசன் 9, 8, 7, 6, 5 அப்படின்னு சொல்லி படிங்க, புரியுதுங்களா? பாருங்கள், பாடம் 5 மாணவர்கள் நினைத்தால் பொருள் எழுதுக பாருங்கள். முயற்சி, உழைப்பு, ஊக்கம் எழுதுங்க, புரியுதுங்களா? ஊக்கம். ஆன்றோர், பெரியோர், பெரியோர், புரியுதுங்களா? பிரித்து எழுதுக பாருங்கள். வைத்திருந்தனர், வைத்து கூட்டல் இருந்தனர், வைத்து இந்த தீ இருக்கு இல்லையா, இத்து கூட்டல் தீ வருது இல்லையா, இந்த தீ வந்து தூவா மாறும், கூட்டல் குறி வரும், அடுத்தது வந்து இந்த எழுத்து வரும், புரியுதுங்களா? இருந்தனர் தனியாக பிரித்து எழுதணும். ஸோ பிரிக்கும் போது இந்த உயிரெழுத்துக்கள் சேர்த்து எழுதணும், புரியுதுங்களா? உயிரெழுத்துக்கள் அதில் வரும். வைத்திருந்தனர், வைத்து கூட்டல் இருந்தனர், புரியுதுங்களா? துணிப்பைகள், துணி கூட்டல் பைகள், இப்போ எடுத்து கூட்டல் குறி போட்டு பைகள் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. நெகிழியற்ற, நெகிழி கூட்டல் அற்ற, எடுத்து எழுதணும், அற்ற. வீதி எங்கும், வீதி கூட்டல் எங்கும் எழுதணும், புரியுதுங்களா? சேர்த்து எழுதுக பாருங்கள். எடுத்து ப்ளஸ் உரைத்தார், எடுத்துரைத்தார். ஸோ இத்து கூட்டல் குறி எடுத்து ஊவை எடுத்து ரை, எடுத்துரைத்தார், ஊவை எடுத்துடணும், எடுத்துரைத்தார். இத்து கூட்டல் குறி எடுத்துட்டு ரை இத்தாயிர் எழுதணும், புரியுதுங்களா? பாதிப்பு ப்ளஸ் கூட்டல் அடைகிறது, பாதிப்படைகிறது. எடுத்துட்டு பாதிப்படைகிறது அப்படின்னு சொல்லி எழுதணும், புரியுதுங்களா? பாருங்கள், இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. 8 கொடுத்துருவாங்க, 8 கொடுத்து 5 எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? அந்த 5 நீங்கள் எழுதணும், புரியுதுங்களா? ஸோ இப்போதுலேருந்தே வந்து நீங்கள் எழுதி பாருங்கள், படித்து எழுதி பாருங்கள், புரியுதுங்களா? மேரி இனி யாருடன் விளையாட போவதாக கூறினாள்? கன்றுக்குட்டியுடன் நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். விளையாட போவதாக அப்படின்னு சொல்லி
விளையாடப் போவதாக கூறினாள் அப்படின்னு சொல்லி அந்த கொஷின்லேயே எடுத்து எழுதுங்க. புரியுதுங்களா? கன்று குட்டியுடன் க 2 சொல்லி க இன்று இக் கு இட் டி யு ட இன் கன்றுக்குட்டியுடன். புரியுதுங்களா? இந்த கன்றுக்குட்டியுடன் நீங்கள் வந்து ஒரு 3 டைம்ஸ் எழுதுங்க. அப்புறமா பார்க்காம நீங்களே எழுதி பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு நல்லா வந்துடும். ஸோ மேரி இனி யாருடன் விளையாட போவதாக கூறினா இந்த கொஷின் வந்தால் கூட நீங்கள் வந்து நல்லா அழகாக எழுதுவீங்க. புரியுதுங்களா? பசு எதனால் இறந்தது? பசு எதனால் இறந்தது? நெகிழியால் இறந்தது. பசு வந்து அங்கே இருக்கு இல்லையா, அதை எழுதணும் நீங்கள். பசு நெகிழியால் இறந்தது. நெகிழியால் இறந்தது அதிலே இருக்கு இல்லையா, நெகிழியால் நீங்கள் வந்து ஒரு 3 டைம்ஸ் எழுதி பாருங்கள். அப்புறமா பார்க்காம நீங்களே எழுதி பாருங்கள். நே கி ழி யா இல் நெகிழியால். புரியுதுங்களா? நெகிழியினால் ஏற்படும் தீமைகள் 2 எழுதுக அப்படின்னா ஓசோன் படலம் பாதிக்கப்படுகிறது, தோல் நோய் ஏற்படுகிறது. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எழுதி பார்த்து தான் உங்களுக்கு வரும். ஓசோன் படலம் ஓசோன் படலம் ப ட ல இம் படலம் பாதிக்கப்படுகிறது பா தி இக் க இப் ப டு கி ர து பாதிக்கப்படுகிறது. ஓசோன் படலம் பாதிக்கப்படுகிறது, தோல் நோய் ஏற்படுகிறது. புரியுதுங்களா? தோல் நோய் நோய் ஏற்படுகிறது. ஏ இட் ப டு கி ர து ஏற்படுகிறது, தோல் நோய் ஏற்படுகிறது. ஓசோன் படலம் பாதிக்கப்படுகிறது, தோல் நோய் ஏற்படுகிறது. புரியுதுங்களா? ஸோ இதில் 3 கொஸ்டின்லேயும் எந்த கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் எழுதணும். புரியுதுங்களா? முயற்சி ஊக்கம் எழுதுங்க. ஆன்றோர் பெரியோர். புரியுதுங்களா? முயற்சி கண்டிப்பாக வரும், பார்த்துக்குங்க. அடுத்தது பாருங்கள், பாடம் 6 துணிந்தவர் வெற்றி கொள்வர். அதுலேயும் மீனிங்ஸ் பாருங்கள். மீனிங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அந்த 5 லெசனுக்குரிய மீனிங்கும் தனியாக எழுதி படிச்சுக்கோங்க. அது ஒவ்வொன்றத்தையும் 3 டைம்ஸ் எழுதி பாருங்கள். புரியுதுங்களா? பிரித்தெழுது கூட அப்படி தான் 5 லெசன்ஸ்க்குரிய பிரித்தெழுதுக தனியாக உங்கள் ரஃப் நோட்டில் எழுதிக்குங்க. அதில் ஒவ்வொன்றா 3 டைம்ஸ் எழுதி பழகுங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் எதிர்ச்சொல்லும் அதே மாதிரி தான் எழுதுங்க. தனித்தனியாக எழுதிக்குங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? இகழ்ச்சி அவமதிப்பு. இகழ்ச்சி அவமதிப்பு. புரியுதுங்களா? அ வ ம தி இப்பு அவமதிப்பு. அடுத்தது தெளிவாக விளக்கமாக. தெளிவாக விளக்கமாக. தெளிவாக விளக்கமாக. வி ல இக்க மா க விளக்கமாக. வி ல இக்க மா க விளக்கமாக. தெளிவாக விளக்கமாக படிச்சுக்குங்க. இது புரியுதுங்களா? பிரித்து எழுதுக. மண்ணை பிளந்து. மண்ணை கூட்டல் பிளந்து. புரியுதுங்களா? இப்போ எடுத்து கூட்டல் குறி எழுதுக்குங்க. தோற்பதில்லை. தோற்பது கூட்டல் இல்லை. பிரித்து எப்படி எழுதணும்? தோற்பது கூட்டல் இல்லை. மண்ணை கூட்டல் பிளந்து. தோற்பதில்லைன்னா தோற்பது கூட்டல் இல்லை. புரியுதுங்களா? எதிர்ச்சொல் பாருங்கள். உண்மை பொய் எழுதுங்க. சிலர் பலர். உண்மை பொய் போ இ பொய். போ இ பொய். சிலர் பலர் ப ல பலர். முடியாது முடியும் மு டி யு இம் முடியும். பெரிய சிறிய சி ரி ய சிறிய. தோல்வி வெற்றி வே இற்றி வெற்றி. வே இற்றி வெற்றி. புரியுதுங்களா? பாருங்கள், வினாக்களுக்கு விடையளி. மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர் அறிவித்த போட்டி என்ன? போட்டி என்னமா? ஓர் அறையினுள் சென்று பெட்டியை தூக்கி வர வேண்டும். ஓர் அறையினுள் அ ரை இ நூ இல். எழுதும் போதே நீங்கள் எந்த ரை பெரிய ரை, எந்த நூன்னா 2 சொல்லி நூ அப்படின்னு சொல்லி, எந்த இல் பெரிய இல் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெளிவுபடுத்தி எழுதணும். புரியுதுங்களா? ஓர் அறையினுள் சென்று சே இன்
சென்று. பெட்டியை பே இட் டி ஏ பெட்டியை தூக்கி தூ இக்கி தூக்கி வர வேண்டும். வ ர வே இன் டு இம் வர வேண்டும். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், மாணவ மாணவிகள் போட்டியில் பங்கேற்காததற்கு காரணங்கள் யாவைனா, பெட்டி உருவ அளவில் பெரியதாக இருந்தது, அதனால் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல. புரியுதுங்களா? போட்டியில் கலந்து கொள்ளவில்லை, பங்கேற்கவில்லை. பெட்டி உருவ அளவில் பெரியதாக இருந்தது. பெட்டி உருவ அளவில், பெட்டி பே இட் டி பெட்டி உருவ உ ரு வ உருவ அளவில் அ ல வி இல் அளவில் பெரியதாக பே ரி ய தாக பெரியதாக இருந்தது இ ரு இந்த இருந்தது. புரியுதுங்களா? ஸோ இந்த சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா படிங்க. புரியுதுங்களா? ஒரே லைனில் வர கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. கவியரசியின் வெற்றிக்கு காரணம் என்ன? தம்மால் முடியும் என்ற முயற்சியே வெற்றிக்கு காரணமாகும். தம்மால் முடியும் என்ற முயற்சியே வெற்றிக்கு காரணம் ஆகும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. புரியுதுங்களா? அடுத்தது பாடம் 7 பாருங்கள். சான்றோர் மொழி. இதில் இருக்கிற மீனிங்ஸ் கண்டிப்பாக வரும், நல்லா படிங்க. உரைத்தல், சொல்லுதல், உரைத்தல் சொல்லுதல். சோ இல் லு த இல் சொல்லுதல், உரைத்தல் சொல்லுதல். ஸோ யூனிட் டெஸ்ட்டு 3லேயே இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் நீங்கள் பார்க்காம எழுதி பாருங்கள், அப்போ தான் மனசில் நிற்கும். புரியுதுங்களா? உரைத்தல் சொல்லுதல். சோ இல் லு த இல் சொல்லுதல். ஈதல் கொடுத்தல், ஈதல் கொடுத்தல். கோ டு இத் த இல் கொடுத்தல். சேர்தல் இணைதல். ஈ நை த இல் இணைதல். ஈ நை த இல் இணைதல். மாண்பு பெருமை, மாண்பு பெருமை. பே ரு மை பெருமை. மாண்பு பெருமை. சேர்தல் இணைத்தல். ஈதல் கொடுத்தல். புரியுதுங்களா? அடுத்தது வினாக்களுக்கு விடையளி பாருங்கள். இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார்? பூதன் சேந்தனார். இதை நல்லா எழுதி பாருங்கள், ஒரு 5 டைம்ஸ் எழுதி பாருங்கள். பூதன் சேந்தனார். இந்த கொஸ்டின் வெரி இம்பார்ட்டண்ட், நீங்கள் எழுதுங்க, நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். புரியுதுங்களா? இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யாருன்னா, இனியவை 40 பாடலின் ஆசிரியர் பூதன் சேந்தனார் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. புரியுதுங்களா? பூ த இன் சே இன் த நா இர் பூதன் சேந்தனார். பூதன் சேந்தனார். புரியுதுங்களா? மிக்கார் என்ற சொல்லின் பொருள் என்ன? அறிவில் மேம்பட்டவர். மிக்கார் என்றால் அறிவில் மேம்பட்டவர். அ ரி வி இல் அறிவில் மேம்பட்டவர். மே இம் ப இட் ட வ இர் மேம்பட்டவர். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், லெசன் 8 பாருங்கள். நூல் மீனிங்ஸ் பாருங்கள். நீங்கள் மீனிங்ஸ் எல்லாம் நான் சொல்கிற மாதிரி தனியாக எழுதிக்குங்க, அப்போ தான் கரெக்டாக உங்களால் படிக்க முடியும். புரியுதுங்களா? நோட்ஸ் எழுதலைன்னா கிளாஸ் ஒர்க் நோட்டில் தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்தாச்சும் நீங்கள் எழுதிக்குங்க. புரியுதுங்களா? நூல் புத்தகம், நூல் புத்தகம். பூ இத் த க இம் புத்தகம், நூல் புத்தகம். அறிஞர் அறிவில் சிறந்தவர். கூட்டம் கும்பல். நேர்மை உண்மை. தெளிவாக விளக்கமாக. புரியுதுங்களா? அடுத்தது பிரித்து எழுதுக பாருங்கள். தேனருவி. தேன் கூட்டல் அருவி எழுதணும், சேர்த்து எழுதணும். தேன் கூட்டல் அருவி. புத்துணர்ச்சி. புதுமை கூட்டல் உணர்ச்சி. புதுமை கூட்டல் உணர்ச்சி. அடுத்தது சேர்த்து எழுதுக பாருங்கள். கலந்து ப்ளஸ் உரையாடு. கலந்துரையாடு. ஊ எடுத்துடணும், கூட்டல் குறி எடுத்தோம். கலந்து கூட்டல் உரையாடு, கலந்துரையாடு. தேன் கூட்டல் இருக்கும், தேன் இருக்கும். புரியுதுங்களா? வினாக்களுக்கு விடையளி பாருங்கள். நூலகத்தின் வேறு பெயர்கள் யாவை? வெரி இம்பார்ட்டன்ட். நூல் நிலையம், புத்தகச்சாலை. நூல் நிலையம், புத்தகச்சாலை. நூல் நிலையம். நூல் நூல் நிலையம். நீ லை ய இம் நிலையம். புத்தகச்சாலை. பூ இத்
த க இச் புத்தகச்சாலை சாலை சாலை. நூலகத்தின் பயன்கள் யாவை? நம் அறிவு வளர்கிறது, மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது, தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. நம் அறிவு வளர்கிறது, மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது, தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். நம்ம அறிவு வளர்கிறது, மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது, தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. புரியுதுங்களா? இந்த 2 கொஸ்டின் தான் இருக்குது, ரெண்டும் இம்பார்ட்டன்ட், படிச்சுக்குங்க. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், பாடம் 9 மாட்டு வண்டியிலே. இது விடுபட்ட எழுத்துக்களை எழுதுக இருக்கு இல்லையா, இதையும் பார்த்துக்குங்க. இதுவும் வரும். இளமதி ல சின்னல போடுற போறீங்க. இளமதி பேருன்னா ல பெரியலா தான் போடணும். புரியுதுங்களா? இளமதி ல ம தி இளமதி. வண்டி வ இன் டி வண்டி. விடுமுறை வி டு மு ரை விடுமுறை. கிராமம் கி ரா ம இம் கிராமம். சாலை சாலை சாலை. ரங்கோலி ர இங் கோ லி ரங்கோலி. புத்தகம் பு இத் த க இம் புத்தகம். பட்டாசு ப இட் டா சு பட்டாசு. வாழைப்பூ வாழை இப் பூ வாழைப்பூ. அச்சாணி அ இச்சாணி அச்சாணி. புரியுதுங்களா? பாருங்கள், சேர்த்து எழுதுக இருக்குது. தன்மை ப்ளஸ் நீர் தண்ணீர், தன்மை ப்ளஸ் நீர் தண்ணீர். வயல் ப்ளஸ் வெளிகள் வயல்வெளிகள். கதை ப்ளஸ் கதை கூட்டல் என்ன கதை என்ன. தன்மை கூட்டல் நீர் தண்ணீர், வயல் கூட்டல் வெளிகள் வயல்வெளிகள், கதை கூட்டல் என்ன கதை என்ன. புரியுதுங்களா? எதிர்ச்சொல் பாருங்கள். வெயில் நிழல், வெயில் நிழல். பகல் இரவு. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், உங்களுடைய டெக்ஸ்ட் புக்லேயே இருக்குது. இது பாடம் 6 உள்ளது. டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, புத்தக பக்கம் 37 இருக்குது. இது வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வரையெல்லாம் மாட்டாங்க, வெறும் வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த 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 லெட்டர்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த லெட்டர்ஸ்லேருந்து வேர்டை ஐடென்டிஃபை பண்ணி எழுதணும். எக்ஸாம்பிள் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த மாதிரி 10 வேர்ட்ஸை எழுதணும். லெட்டர்ஸ் கொடுத்துருவாங்க, எழுத்துக்கள் இருக்கும், நீங்கள் சொல் உருவாக்க வேண்டும். புரியுதுங்களா? சொற்களை உருவாக்கி எழுதணும். புரியுதுங்களா? ஆசிரியர் இருக்குது, பெயர் எழுதலாம். பெட்டி, போட்டி, பெரிய, ஆசிரியர், ஆதி, போர், அசதி, இந்த மாதிரி எழுதலாம். புரியுதுங்களா? ஆடி, ஆடி மாதத்தின் பெயர் ஆடி, சரி. அசதி, போர், ஆதி எழுதலாம். புரியுதுங்களா? ஸோ 10 வேர்ட்ஸ் நீங்கள் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி நீங்கள் எழுத வேண்டும். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், புத்தக பக்கம் 50. புத்தக பக்கம் 50 பாருங்கள். எழுத்துக்களை முறைப்படுத்தி சொல் உருவாக்குக இருக்குது. இதில் இந்த பாருங்கள், இதில் இந்த பாக்ஸில் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணி எழுதணும். பள்ளிக்கூடம். புரியுதுங்களா? பள்ளிக்கூடம் எழுதணும். அடுத்தது பாருங்கள், நூலக தினம். அடுத்தது நூலக தினம். நூலக தி ந இம் நூலக தினம். ஃபஸ்ட்டு ஒன் பள்ளிக்கூடம், நூலக தினம். அடுத்தது குழந்தைகள். கு ழ இன் தை க இல் குழந்தைகள். அடுத்தது மன வலிமை. ம ந வ லி மை மன வலிமை. அடுத்தது புத்துணர்ச்சி. பு இத் து ந இர் இச் சி புத்துணர்ச்சி எழுதணும். புரியுதுங்களா? ஃபஸ்ட் ஒன் பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம். அடுத்தது நூலக தினம், குழந்தைகள். தேர்ட் ஒன் குழந்தைகள். 4th மன வலிமை. 5th புத்துணர்ச்சி.
புரியுதுங்களா? இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் எழுதலைன்னா நீங்கள் தயவுசெய்து எழுதிக்குங்க. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், புத்தக பக்கம் 57. இது வந்து மாட்டு வண்டியிலே உள்ள புத்தக பயிற்சிகள் இது. இந்த பயிற்சிகள்லாம் பாருங்கள். இதில் பாருங்கள், விடுகதையாக கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஆன்சர் வந்து இந்த மாதிரி படத்தால் இருக்குது. நீங்கள் அதை எழுதணும். ஆனால் வந்து உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் இதே மாதிரி தான் கொடுத்துருவாங்க. ஆன்சர் எல்லாம் கொடுத்துருவாங்க. எதுக்கு, எந்த விடுகதைக்கு எந்த கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி நீங்கள் படித்து பார்த்து அதற்குரிய விடையை எழுத வேண்டும். புரியுதுங்களா? 8 கைகள் விரிந்தால் ஒற்றை கால் தெரியும், அது என்ன அப்படின்னா குடை. ஸோ குடை இருக்குது பாருங்கள், அந்த குடையை நீங்கள் எழுதணும். புரியுதுங்களா? அடி மலர்ந்து நுனி மலராத பூ என்ன? பூனா வாழைப்பூ. தேர்ட் ஒன் பாருங்கள், கையிலே அடங்கும் பிள்ளை, கதை 100 சொல்லும் பிள்ளை, அது என்னன்னா புத்தகம். புரியுதுங்களா? கையிலே அடங்கும் பிள்ளை, கதை 100 சொல்லும் பிள்ளை, அது என்றால் என்ன? புத்தகம். புரியுதுங்களா? அன்றாடம் மலரும் அனைவரையும் கவரும், அது என்னன்னா கோலம். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், என்னோடு இருக்கும் சிறுமணி எனக்கு தெரியாது ஆனால் உனக்கு தெரியும், அது என்னன்னா கண். ஸோ என்னோடு இருக்கும் சிறுமணி எனக்கு தெரியாது ஆனால் உனக்கு தெரியும், அது என்ன? கண். புரியுதுங்களா? எங்களுடைய கண்ணை வந்து கண்ணாடியில் பார்த்தா தான் தெரியும் இல்லையா? அதான் அந்த சிறுமணி வந்து கண்ணாடியில் பார்த்தா தான் தெரியும் எங்களுடைய கண்ணாடி, ஆனால் மற்றவங்களுக்கு அது தெரியும். அதுதான். அடுத்தது பாருங்கள், இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது, அது என்ன? பட்டாசு. புரியுதுங்களா? அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு, அது என்ன என்றால் நெல். நெற்பயிர் சொல்கிறாங்க, நெல். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், லாஸ்ட் ஒன், ஒளி கொடுக்கும் விளக்கல்ல, வெப்பம் தரும் நெருப்பல்ல, பளபளக்கும் தங்கம் அல்ல, அது என்ன அப்படின்னு சொன்னா சூரியன். புரியுதுங்களா? இதோட ஆன்சர் எழுதாதவங்க நீங்கள் டெக்ஸ்ட் புக்லேயும் எழுதிக்கோங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக தேர்வுக்கு வரும். இதெல்லாம் நல்லா படிங்க. கொஸ்டின் ஆன்சர்லாம் ஒன்று ஒன்றா எழுதி பாருங்கள். புரியுதுங்களா? ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் எழுதினா தான் மனசில் பதியும். நீங்கள் பார்க்காம நீங்களே எழுதி பாருங்கள். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த இந்த கிளாஸ் ஒர்க் நோட்டு எழுதலைன்னா தயவு செய்து எழுதிக்குங்க. எழுதி வச்சாதான் உங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் புக்கையும் ரெஃபர் பண்ணுங்கள், கிளாஸ் ஒர்க் நோட்ஸையும் ரெஃபர் பண்ணி படிங்க. புரியுதுங்களா? ஸோ நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். புரியுதுங்களா? நல்லா படிங்க, அந்த டெஸ்ட் நோட்லேயே எழுதுங்க. புரியுதுங்களா? 60 மார்க்ஸ் உங்களுக்கு, டோட்டல் மார்க்ஸ் வந்து 60. புரியுதுங்களா? ஸோ நல்லா எடுங்க, நல்லா படிங்க, உட்காந்து அந்த கொஷின்ஸ் எல்லாம் எழுதி பாருங்கள். புரியுதுங்களா? நன்றி மாணவர்களே.